அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் 688வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் தெரியும், காசா மீதான யுத்தத்தை நிறுத்தக் கோரி உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மலேசியாவிலையும் இன்றைக்கு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள் ஆஸ்திரேலியா முழுவதும் 40க்கு மேற்பட்ட இடங்களில் மிக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மெல்பர்னில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம், அதில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய போலீஸ் பிரிவு. அதே நேரத்தில் சிட்னியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது, பிரிஸ்பேனில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 40 இடங்களில் ஒரே நேரத்தில் பல மில்லியன் கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். நமக்கு பின்னாடி தெரிகிற இந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, மெல்பர்ன்ல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அடிப்படை காரணமும் என்னன்னா, ஆஸ்திரேலியாவும் உடனடியாக நாங்கள் பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய அமர்விலே அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அல்பானிஸுக்கு எதிராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். நீங்கள் யூதர்களை பழிவாங்குகிறீர்கள், வரலாற்றில் யூதர்களுக்கு எதிராக நின்றவர் என்று நீங்கள் அறியப்படுவீர்கள் என்றெல்லாம் சென்டிமெண்ட்டை எல்லாம் கிளப்பி விட்டிருந்தார். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அல்பானிஸோடு இருக்கிறோம், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம், பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா முழுவதும் 40 இடங்களில் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் 64 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 268 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இவர்களில் உதவி பெற்றுக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு உணவு கிடைக்காதா என்று உணவு தேடிக்கொண்டு வந்த 6 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன கொடியை அசைத்ததற்காக ஐரிஷினுடைய இசைக்குழு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் அவங்க பாரிய இசை நிகழ்ச்சிகளை நடத்த இருந்த நிலையில தான் இந்த இசைக்குழு தடை செய்யப்பட்டதோடு இதற்கு எதிராக ஐரிஷும் பாரிய கண்டனங்களை எல்லாம் பிரித்தானியாவுக்கு எதிராக முன்வைத்திருந்த நிலையில் தற்போது பிரித்தானியா கீழிறங்கி வந்து விழா ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக இசைக்குழுவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய நாடும் எங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்ய இருக்கிறோம், எனவே நாங்கள் உங்களை தடை விதித்தது பிழைதான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் எல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா போடா போறதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு கிடப்பாங்க. ஆனா இப்போ உள்ள நிலைமை என்னன்னா, நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று பகிரங்கமாக சொல்லுகிற அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் சர்வதேச அளவிலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது. நாம் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா கைவிடவில்லை என்பதை கண்முன்னால பார்த்துக்கிட்டு வர்றோம். உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, யூதர்களுக்கு ஆதரவாக, ஜியோனிசத்துக்கு ஆதரவாக இருந்த நிலையில சர்வதேச மீடியாக்கள், சர்வதேச நாடுகள், உலகில் பலம் வாய்ந்த பல நாடுகள் கூட தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தங்களுடைய பார்வைகளை திருப்பி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஒரு அருளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்கிற சூழல்களில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத், அதே போன்று இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் போன்ற பத்திரிகைகளும் CNN ஊடகமும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இஸ்ரேலியர்களுக்கு மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்காது. என்ன செய்தின்னு சொன்னா, ஏற்கனவே இஸ்ரேலிய ராணுவம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் சோர்வடைந்திருக்கிறது. யுத்தம் பண்ணி பண்ணி வெறுத்து போய் கிடக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ராணுவத்தை சோர்வடைய செய்வதற்கு ராணுவ தளபதி தயாராக இல்லை. அவர் என்னதான் யுத்தம் உள்ள போனாலும் அவர் இதுக்கு ரெடியாக இல்லை என்கிற செய்திகள் எங்களுக்கு ராணுவ வட்டங்களில் இருந்து கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசியல் பிரிவுகளுடைய அழுத்தம் காரணமாக, அவர்கள் கொடுக்கிற ரோவர் பிரஷர் காரணமாகத்தான் ராணுவம் தன்னுடைய யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறதே
தவிர அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஏற்கனவே ராணுவம் சோர்வடைந்திருக்கிற காரணத்தினால இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய ராணுவ தளபதியினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது என்கிற நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்கிறது மேலதிகமாக எடியோத் அஹ்ரோனோத். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேலிய பத்திரிகை இதுவும். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெய்த் ஹனூனை எப்படி ஆக்கிரமித்து அங்க இருக்கக்கூடிய பூமி முழுவதும் குண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவிச்சோமோ, இதே மாதிரி காசாவுடைய சிட்டியையும் நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அங்க தரையை அழிக்கிறது மட்டுமில்லாம தரைக்கு கீழையும் நம்ம அழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி செய்வதாக இருந்தால் காசா சிட்டியை மட்டும் அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் தேவைப்படும். இது சாத்தியமற்ற ஒரு போர் முனையாக மாறிவிடும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹரேட்ஸ் பத்திரிகையும் வெளியிட்டிருக்கு. தொடர்ந்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள், இஸ்ரேலுடைய தலைவர்கள், இஸ்ரேலுடைய படித்தவங்க இருப்பாங்களா இல்லையா, இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்தம் தோல்வி அடைஞ்சிட்டோம், மீண்டும் மீண்டும் யுத்தம் பண்ணாதீங்கிறத சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தான் இஸ்ரேலிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அது எதுக்காக சொன்னா, இந்த யுத்தத்தை நிறுத்த முடியலை. இப்ப எப்படி நிறுத்துவது? ஏன்னா இப்படியே நிறுத்திட்டோம்னு சொன்னா நம்ம தோத்துட்டோம்ங்கிறது உலகத்துக்கே தெரிந்துடும். அதனால பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட நீங்க இதெல்லாம் செஞ்சா நாங்க நிறுத்துவோம் என்று நிபந்தனை விதித்து பார்க்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையில நீ ஆல்ரெடி தோத்துட்ட, உங்ககிட்ட எதுக்குடா நாங்க நிபந்தனை ஏத்துக்கிறோம்ங்கிறதுனால தான் நீ என்ன பண்ணினாலும் நாங்க நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்க நாடு எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள். தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், யுத்தத்தையும் நிறுத்த முடியாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அசிங்கத்துக்கு மேல் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு என்பது கூட எங்களுக்கு தெரியாத நிலையில அவர்களை எதிர்த்து எப்படி போராடுவது, அதை தாண்டி பாலஸ்தீன நாட்டுக்குள்ளாக காசாவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வலையமைப்பு என்பது எதிர்பார்த்ததை விட மிக மிக சிக்கலானதாக இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் சொல்வதாக CNN இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்லியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். எனவே காசாவுக்குள்ள மொத்தமாக இன்னும் எத்தனை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்பதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு தெரியாது. காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வலையமைப்புகள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த வகையில் இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. எனவே இந்த சிக்கலான ஒரு நிலப்பரப்புக்குள்ள இருந்து எங்களால் ஜெயிக்க முடியாது என்பதை அவர்கள் திடமாக நம்புகிற ஒரு சூழல் மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய கனடாவினுடைய ஒரு அறிவிப்பில் இஸ்ரேல் தொடர்ந்தும் பஞ்சத்தை ஒரு பேரழிவு ஆயுதமாக காசாவுக்குள் பயன்படுத்தி வருகிறது என்று சொல்லி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் காசாவை தாண்டி மேற்கு கரை பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறது. தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் இன்றைக்கும் யூதர்கள் திரண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள அவங்க நுழைஞ்சு அவர்களுடைய தல்முதிக் என்கிற அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய காட்சியை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. அவர்களுடைய அமாவாசை நாளாக இன்றைய நாளை அவர்கள் கருதுவதாகவும் இதிலே நூற்றுக்கணக்கான யூத குடியேறிகள் சியோனிஸ்டுகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க. உள்ள நுழைஞ்சி புராக் சதுக்க பகுதிகளில் அவர்களுடைய தல்முதிக் என்கிற யூத வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது என்பது உலகத்திற்கே தெரியும். அதற்குள்ள புகுந்து இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டை கெடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வணக்க வழிபாட்டையும் செய்து இஸ்லாமியர்களுடைய மனதை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகள் அத்தனையும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலம் அசிங்கப்படுத்துவதை இட்டு அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை நம்ம கடந்த 2 வருஷங்களுக்கு மேலாக பார்த்து வர்றோம்ங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த சூழல்ல தான் சேனல் 20 இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசா ஆக்கிரமிப்பு குறித்த கருத்து வேறுபாடு உச்சமாக ராணுவத்திற்கும் அதே போன்று அரசாங்கத்துக்கும் இடையிலே இருக்கிறது. காசாவை ஆக்கிரமிப்பது தேவையற்ற ஒரு காரியம், அதிலே நாம் தோற்று விடுவோம் என்கிறார் இயால் ஜமீர், இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி. இல்லை இல்லை, நீங்கள் ஆக்கிரமித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இஸ்ரேலுடைய அரசாங்கம், அமைச்சர்களும் பிரதமரும். இந்த நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் அதே போன்று அரசாங்கத்துக்கும் இடையில நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்மாரிச் கலந்து கொண்டிருந்தார். அதில் அவர் சொல்லும் போது இஸ்ரேலிய ராணுவ தளபதிக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் சொன்னா,
தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை முற்றுகையிடுங்கள், அவங்க சரணடையணும், அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சரணடையணும். இல்லைன்னு சொன்னா இந்த காசாவுடைய அப்பாவி மக்களை பட்டினியால் சாகிற வரைக்கும் தண்ணீரோ அல்லது உணவுகளோ கொடுக்காமல் சாகிற வரைக்கும் அவர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடியவர். எந்த பகுதிகளிலையும் அவங்களுக்கு கரண்ட் மின்சாரம் இருக்கக்கூடாது, மொத்தமாக பட்டினியால் சாகிற வரைக்கும் விடுங்க, அப்படி விட்டா தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரணடைவாங்க என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இதை செய்ய முடியாது இருக்கிறது. தொடர்ந்து எங்க மேல எதிர் தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தளபதி சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற சூழல்ல தான் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதும் இஸ்ரேலுடைய ஆதரவு நாடுகளுடைய கப்பல்கள் மீதும் செங்கடல்ல தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய ஹவுத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவை இலக்கு வைத்து இன்றைய நாளில் யமன்ல இருக்கக்கூடிய பல இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இன்றைய தாக்குதலில் 14 இஸ்ரேலிய விமானங்கள் பங்கேற்றிருக்கின்றன. 14 இஸ்ரேலிய விமானங்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல யமன் மீதான தாக்குதல்களில் 40க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 14 விமானங்கள் 40க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். சேனல் 13 அதேபோன்று சேனல் 14 ஆகிய இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய கருத்து பிரகாரம் யமனுடைய தலைநகரத்தில் சன்ஆவுல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே இருந்த எரிபொருள் கிடங்குகள், பெட்ரோல் டீசல் வைக்கக்கூடிய எரிபொருள் கிடங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். அதே போன்று மின் நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். சன்ஆவுல இருந்த ஜனாதிபதி மாளிகையின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஹூத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கு இதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தாக்குதல் நடத்தியதில் ஜனாதிபதி மாளிகை இலக்கு வைக்கப்பட்டிருக்கு, ஜனாதிபதி மாளிகையில் ஆல்ரெடி யாருமே இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்துறதே இல்லை, பயன்படுத்தாத வெற்று கட்டிடத்தின் மீது தான் நீங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை நிறுத்துகிற வரைக்கும் எங்கள் தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லியிருக்கக்கூடியவங்க அதற்கு மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா இதற்கு துணை போனால் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீது நாங்கள் இப்போது தாக்குதல்களை நடத்துவதில்லை, ஆனாலும் துணை போனால் கண்டிப்பாக அமெரிக்க கப்பல்கள் மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையையும் இன்றைக்கும் ஹூத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவு யமன்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்றைய செய்திகளுடைய தொகுப்பை தான் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனுத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.